வணக்கம்ப்பா. நான் ரோகிணி டிசைனர்ஸ்லேருந்து பேசுகிறேன். நான் டெய்லரிங்க்கு வந்து ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கலான்னு நினச்சிருக்கேன். அதனால் அதுக்கு நமக்கு என்ன பேசிக் நீடட் திங்ஸ் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மிஷின் வேணும்ப்பா. இது இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின்ப்பா. இது வந்து பெரிய மிஷின்னு சொல்லுவாங்க. பவர் மிஷின்கிறதுனால இது வந்து மோட்ரு போட்டுக்கலாம். பெடல் வேணால் பெடல் போட்டுக்கலாம், மோட்ரு வேணாலும் போட்டுக்கலாம். நான் மோனோ மோட்ரு போட்டிருக்கேன். அது 1200. இந்த மிஷின் நான் வாங்கும்போது 11,000க்கு வாங்கினேன்ப்பா. இப்போ என்ன ப்ரைஸுங்கிறது தெரியல. நான் வாங்கி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுப்பா இந்த மிஷின் நான் வச்சுருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்விங் மிஷின், சின்ன மிஷின். இதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ்க்கு வரவங்கலாம் வந்து ஒரு சிலர் பெடலில் தைக்கிறேன்பாங்க, ஒரு சிலர் வந்து என்னால் முடியாது எனக்கு மோட்ரு வேணும்பாங்க. ஸோ எல்லா மிஷின்லேயுமே நான் மோட்ரு போட்டிருப்பேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாகவே கிளாஸும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இதுக்கு மோனோ மோட்ரு தான் போட்டிருப்பேன். இது வேணா எப்படினாலும் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மிஷின் இருக்கோ அந்த மிஷின் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன திங்ஸ் வேணுங்கிறத பார்க்கலாமா? இன்ச் டேப் ஒன்று வேணும்ப்பா. அதுக்கப்புறம் ஸ்கேலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டர் ஒன்று வேணும், த்ரெட்லாம் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஸ்ட்ரீம் ரீப்பர், தையல் தப்பாக தைச்சா பிரிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரீம் ரீப்பர் வேணும். அது இல்லாட்டி பெரிய ஊசி ஒன்று வாங்கிக்கோங்க, நம்ம பூக்கு இருக்கிற ஊசி மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வந்து துணியெல்லாம் மூகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குண்டு பின் வாங்கிக்கோங்க. இதில் 3 இருக்கும். சரவணா ஸ்டோரில் 26 ரூபா தான் வாங்கினேன். அப்புறம் ஒரு லாங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அப்புறம் த்ரெட்டு வேணும்ப்பா. என்ன எவ்வளோ வாங்க முடியுமோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா ஒரு நோட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாபின் கேஸ் வேணும்டா. இந்த மிஷினில் வந்து வைண்ட் பண்ணுறதுக்கு, தைக்கிறதுக்கு. இது சின்ன மிஷினோட பாபின் கேஸ். இன்னொன்று இருக்கிறது வந்து இது பெரிய மிஷினோட பாபின் கேஸ். ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். இதில் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அதில் கொக்கி மாதிரி இருக்காது. பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த கொக்கி இருக்குல்ல, அந்த இது இருக்கும், அதில் இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் பேசிக் திங்ஸ் நீடட்ப்பா. இந்த திங்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அது போக மார்க்கிங் சாக் வேணும், அந்த இருக்குது. மார்க்கிங் சாக்கும் வாங்கி வச்சுக்கணும்.